ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம 22வது பாசுரத்தை பொருளோடு பார்க்கலாம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுசிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, கண்ணனை கண் திறந்து கடாட்சம் செய்யுமாறு ஆண்டாள் மற்றும் அவங்களுடைய தோழிகள் கேட்குறாங்க. அங்கன் அதாவது அழகிய இடங்களை உடைய பெரிய ஞாலத்து பூமியை ஆளக்கூடிய மன்னர்களான அவர்களுடைய அகங்காரங்கள் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல், அத்தகைய மன்னர்களே அவர்களுடைய நான் என்ற அகங்காரத்தை அழித்து உன்னுடைய திருவடிக்கு கீழே, உன்னுடைய பள்ளிக்கட்டிற்கு கீழே, அதாவது உன்னுடைய சிம்மாசனத்திற்கு கீழே அமர்ந்து எப்படி அமர்ந்திருக்காங்கன்னா, கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருக்கிறார்களாம். அதுபோலே நாங்கள் வந்திருக்கிறோம் கண்ணா. வந்தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுசிறிதே எம்மேல் விழியாவோ. இவ்வாறு நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால் உன்னுடைய அருள் கண்களை திறந்து எங்கள் மேல் கடாட்சிக்க வேண்டும். அதுவும் அதை எப்படி திறக்க வேண்டும் என்றால், சலங்கையுடைய மணிகள் வெளியே தெரியும், ஆனால் அது வெளியே விழாது. அதுபோல பாதி தெரிந்து பாதி மூடியும் பாதி கண்களை திறந்தும் தாமரை பூ போலே, அந்த தாமரை பூ பாதி மலர்ந்து பாதி மலராமலும் இருக்கும் அல்லவா, அதுபோலே செங்கண் சிறுசிறிதே உன்னுடைய சிவந்த கண்களாலே சிறிது சிறிதாக எங்கள் மேல் வழியாவோ, கடாட்சம் செய்ய வேண்டும் கண்ணா என்று ஆண்டாள் மற்றும் அவங்களுடைய தோழிகள் வேண்டிக் கொள்றாங்க. இந்த இடத்துல 21வது பாசுரத்திலேயே தாயாரையும் எழுப்பி விட்டதுனால நப்பின்னை தாயாரும் இந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்கிறாங்க. அதனால் நாம் இங்கே பெருமாளை மட்டும் கிருஷ்ணரை மட்டும் எழுப்புறாங்க ஆண்டாள். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். சந்திரனும் சூரியனும் எழுந்தாற்போல் உன்னுடைய அழகிய கண்கள் அங்கன் இரண்டும், அழகான கண்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நீ காண வேண்டும். அப்படி நீ காணும் பொழுது சாபம் இழுந்தேலோரெம்பாவாய். இந்த சாபம் எப்படிப்பட்டதென்றால், உன்னுடைய பிரிவை கொண்டதே எங்களுடைய சாபம். அந்த பிரிவை போக்கி எங்களுக்கு கடாட்சம் செய்ய வேண்டும் கண்ணா. 22வது பாசுரத்தில் கிருஷ்ணரை அழகாக எழுப்புறாங்க ஆண்டாள் தாயார். ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் உங்க குடும்பத்தினரோட இந்த வீடியோவை பகிர்ந்து கிருஷ்ணர், தாயார் மற்றும் ஆண்டாளுடைய அருளை பெறுங்கள். தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் ஆல் அப்படின்ற ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் வரும். ஓம் நமோ நாராயணாய.